ஹலோ விவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆன்மீக தகவல் தான். ஆனால் இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஆன்மீக தகவல் தான் உங்களுக்கு சொல்லலான்னு நம்ம யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களை எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் திருவானைக்காவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே உள்ள அந்த ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்மன் இவங்க பற்றிதான செய்திகள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முன்பு காலத்தில் இந்த திருவானைக்காவலி அமைஞ்சிருந்த இடத்துல வெண்ணாவல் மரங்கள் வந்து நிறைய காடாக இருந்துதான். அந்த காட்டில் ஒரு முனிவர் வந்து ஜம்பு அப்படிங்கிற ஒரு முனிவர் சிவபெருமானை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு, தவம் புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு அரியதாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாவல் பழம் அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த நாவல் பழத்தை சிவபெருமானுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்து அவருக்கு வந்து நம்ம இது பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கிட்ட இந்த நாவல் பழங்களை கொடுத்துருக்காரு. அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சிவபெருமான் அந்த அந்த விதைகளை வந்து உமிழ, ஐயோ சிவபெருமான் வந்து உண்டதாக இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு சிவப்பிரசாதமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கொட்டையை விழுங்கிட்டார். அதாவது சிவபெருமான் விழுந்த அந்த பிரசாதத்தை விழுங்கிட்டு இந்த மாதிரி சிவபெருமானே எனக்கு வந்து நான் வந்து பூலோகத்தில் காட்சி தரணும், எனக்கு நீங்கள் நான் வந்து இந்த மரங்கள் நிறைந்த இந்த காட்டில் நான் வந்து நாவல் மரக்காட்டில் நான் வந்து தவம் இருக்கேன், எனக்கு நீங்கள் காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கிளம்பி என்ன பண்ணுறாரு, இந்த நாகமர காட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வெண்ணாவல் மர காட்டில் உட்காந்து இப்போ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிவனை நினச்சி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விதையானது அவருக்கு வளர்ந்து அப்படியே மரம் தலை வழியாக அது அப்படியே வெளியில் வந்துடுது செடியாக. அதனால் அவர் வந்து முக்தி பெறுறாரு. அவருக்கு வந்து இந்த டயத்தில் நம்ம காட்சி கொடுக்கணுமே, எப்படி நம்ம வந்து பூலோகத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை பூலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஒரு திருவிளையாடலை ஏற்பாடு பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அம்பாளை வந்து தன்னிட்ட வந்து பயங்கரமாக வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிவபெருமான் மேலே கண்ணை பொத்தி விளையாட ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த நேரத்தில் பூலோகமே இருண்டு போயிடுதான். அந்த பூலோகம் இருண்டு போனதுனால நெற்றிக்கண்ணை திறந்து பூலோகத்துக்கு வெளிச்சம் தராராம் சிவபெருமான். அதனால் இந்த செய்கை நடந்தது வந்து பார்வதி தேவியால் தான். அதனால் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு நீ வந்து பூமிக்கு தான் செல்லணும், நீ பூமிக்கு போய் என்னை வந்து சிவ வழிபாடு செஞ்சு பூலோக மக்களை எல்லாரையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. சரின்னு பார்வதி தேவியும் அவங்க அம்பிகையாக கீழே பூலோகத்துக்கு வராங்க. அவங்க எந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் மரங்கள் நிறைந்த இந்த ஜம்பு முனீஸ்வரர் இருந்தார் இல்லையா, அந்த இடத்த தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறது நம்ம சிவபெருமானை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் பார்க்கும்போது அங்கே காவிரி ஆறு தெரியுது. அந்த காவிரி ஆறுலேருந்து தண்ணியை கை நிறைய எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சிவனோட நினச்சி அவங்க பயங்கரமாக தவம் வழிபாடு பண்ணும்போது அங்கே சிவபெருமான் வந்து அந்த நீர் வடிவத்தில் சிவனாக தோன்றிறாரு. அந்த சிவனை தான் அந்த நாகமரத்தடியில் வந்து வச்சு அவங்க வழிபாடு செய்கிறாங்க. வழிபாடு செஞ்சு அந்த சிவபெருமானோட சக்தியெல்லாம் அவங்க சிவனும் இது பண்ணிக்கிட்டு அப்படியே மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா சிலந்தியும் வெள்ளை யானையும் இவங்க 2 பேரும் சாபம் நிறைய வாங்கியிருக்காங்க. சாப விமோச்சனத்துக்காக வேண்டி அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே அங்கே சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு சிலந்தி வந்து மேலேருந்து சருகுகள்லாம் சிவலிங்கம் மேலே கொட்டாமல் இது பண்ணாமல் அது வந்து சிலந்தி வலையாக வந்து அவர் மேலே வந்து பின்னி வைக்குது. யானை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை யானை அதை வந்து காலம்பரை பூஜை செய்கிறேங்கிறனால தண்ணியை கொண்டு வந்து அது மேலே கொட்டினோன்னே சிலந்தி வலை பிஞ்சு போயிடுது. இதே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. சிலந்தி வந்து தான் வாயால் சிவனுக்கு வந்து சித்திரை பந்தல் அமைக்கிறதும், இந்த வெள்ளை யானை வந்து தான் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வலை கிழியறதுமா. ஒரு நாள் 2 பேருக்குள்ளே பூசல் ஏற்பட்டு சிவபெருமானோட அந்த ஒரு லீலையினால் இவங்க 2 பேருக்கும் பாவ விமோச்சனம் வந்து கிடைக்கணுமே, அதனால் என்ன செய்கிறாங்கன்னா 2 பேருக்கும் பூசல் வருது. இது சிலந்தி போய் யானை துவிக்கையில் பூந்து யானையை கடிக்க யானை இறந்து போயிடுது. சிலந்தியும் உட்புகுந்ததுனால இறந்து போயிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்து முக்தி அடைய வச்சிடுறாரு.
அதுக்கப்புறம் சிலந்தியை வந்து சோழ மன்னனுக்கிட்ட ஒரு தம்பதிகள் வந்து குழந்தை வேணும், குழந்தை வர வேணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு போய் இந்த சிலந்தியை மகனா பிறக்க வைக்கிறாங்க கடவுள். அதாவது நம்ம சிவபெருமான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த குழந்தை தான் சிலந்தியாக போன அந்த குழந்தை தான் வந்து இந்த கோவிலை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல சிவபெருமான பார்க்கறது வந்து 9 ஹோல் வழியா, அதாவது ஓட்டை வழியா பார்க்குற மாதிரியும், படிக்கட்ட ரொம்ப சிறுகவும் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா, யானை வந்து அந்த கோயிலுக்குள்ள அந்த சிவபெருமான் சன்னதிக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட, அந்த சிலந்தி விமோச்சனம் பெற்ற அந்த மன்னன் வந்து அமைச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோவில்ல அ அந்த அர்ச்சகர் ஒவ்வொரு நாளும் அந்த கோவில் அர்ச்சகர் வந்து தான் தலையில அம்பாளோட கிரீடம் வச்சு, தாம வந்து சுவாமிய வழிபாடு செய்யறதுக்காக உச்சிக்கால பூஜையில வெளியில வருவாரு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெண் வேடம் மாரி இட்டிருப்பாங்க. வந்து பூஜை பண்ணிட்டு, திருப்பி மறுபடியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, திருப்பி மறுபடியும் சன்னதிக்கு போயிடுவாரு. இது இன்றளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல அம்பாளுக்கு, சிவனுக்கும் திருக்கல்யாணமே கிடையாது. ஏன்னா, அம்பாள் வந்து எப்பவுமே சிவன நெனச்சு, அவங்க தவம் புரிஞ்சுக்கிட்டும், வழிபாடு செஞ்சுட்டும் எப்பயுமே இருக்காங்க. உலக நன்மைக்காக. அதே மாதிரி அங்க பார்த்தீங்கன்னா, குபேரலிங்கம் அப்படின்னு அங்க இருக்கு. அங்க வந்து குபேரரே வந்து இந்த சன்னதியில இவருக்கு சிவ வழிபாடு செஞ்சு, தான் வந்து பெரிய குபேரரா மாறுனதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வறுமைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுனால, அந்த குபேரலிங்கத்த போய் எல்லாரும் வழிபடுறதும் நடக்குது இன்னை வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த கோவில்ல சிவன் பார்வதியாகவும், பார்வதி சிவனாகவும் மாறி காட்சியளிக்கிற ஒரு விஷயம் தான் இதுவரையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயமா நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மனை வந்து அந்த மன்னன் வந்து கட்டம்போது, பயங்கர உக்கிரகமா வந்து அம்பாள் காட்சியளிச்சிருக்காங்க. அந்த உக்கிரகமான சுவாமிய பார்க்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப பயந்துருக்காங்க பக்தர்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிசங்கரர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ரீசக்கரத்த காதணியா வந்து பதிச்சு, அம்பாளுக்கு அத வந்து சூட்டி, அவங்களோட உக்கிரகத்த தணிச்சு சாந்த ஸ்வரூபிணியா மாத்திருக்காரு. அவங்க மூக்குல இருக்கக்கூடிய வைர மூக்குத்தியே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஜொலிப்ப தருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அம்பாள் சாந்தமா இருக்காங்க. இன்னிய வரைக்கும் அவங்க காதுல அத அணிஞ்சிருக்காங்க அம்பாள் வந்து. அது அந்த கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே சமயத்துல நம்ம அந்த கோவில்ல நெறைய சாப விமோச்சனங்கள், அதே மாதிரி நம்மளோட தோஷங்கள்லாம் நீங்கணும், நம்மளுக்கு பிரம்மகத்தி தோஷங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு சென்று வரலாம். அங்க வந்து பிரம்மனுக்கு சிவனும் பார்வதியும் புத்தி புகுத்தும் பொருட்டு தான் சிவன் பார்வதியாகவும், பார்வதி வந்து சிவனாகவும் மாறி பிரம்மனுக்கு விமோச்சனம் குடுத்துருக்காங்க. அவருக்கு விதிச்சிருந்த பாபத்திலேருந்து. அதனால வந்து அங்க பிரம்மகத்தி தோஷமும் நீங்கிறதா ஐதீகம். இது மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து அந்த கோவிலோட தல வரலாறா நம்ம நெறைய பார்க்க முடியும். அந்த கோவில் வந்து அம்பாள் வந்து தண்ணீல அந்த சிவன வந்து உருவகமா படுத்தினதுனால, அந்த லிங்கத்துக்கு பேரு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல வந்து நமக்கு கூறப்பட்டிருக்கு. அதனால நீங்க திருவானைக்காவல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த விஷயங்கள எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி, அந்த கோயில்ல போயிட்டு நம்மளுக்குன்னு ஏற்பட்டிருக்க மூதாதைகளுடைய ஏதோ ஒரு சாபமோ எல்லாமே அங்க நீங்குற மாதிரி இருக்கு. அதனால நீங்களும் அங்க போய் எல்லாரும் பயன்பெறணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த இது மூலமா சொல்றதுலேருந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்றைய வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இந்த அம்பாள் வேடத்துல வந்து உச்சிக்கால பூஜை நடைபெறத இன்னிய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க இந்த கோவிலுக்கு போயி, இந்த விஷயங்கள எல்லாம் தெரிஞ்சு பயன்படும்படி கேட்டுக்கிறோம். எங்க யூடியூப் சேனல் வழியாக. எங்களுக்கு எல்லாரும் அந்த சேனலுக்கு வந்து ஆதரவு குடுக்கும்படி நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க் யூ.